அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய திருமாணிக்கம் திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருமாணிக்கம் திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் நந்த பெரியசுவாமி. இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு விஷால் சந்திரசேகர். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக சமுத்திரக்கனி, நாசர், பாரதி ராஜா, அனன்யா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. திருமாணிக்கம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கேரளாவில் சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் கடையை வந்து நடத்திட்டு வராரு மாணிக்கம். அவர்கிட்ட ஒரு வயசான பெரியவர் 3 டிக்கெட்டை வந்து வாங்குறாரு. வாங்கின ஒரு பெரியவர்கிட்ட வந்து காசு இல்லாதனால, ஒரு நாளாவதுமா நான் வந்து கடன் சொல்லி வாங்கிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீயே வச்சுக்க மாட்டீங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பெரியவருக்கு கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டில் 1,50,00,000 ரூபாய் பரிசு வந்து விடுது. இதை தெரிஞ்ச மாணிக்கம் வந்து இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த பெரியவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் இந்த விஷயம் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சப்புறமா மாணிக்கத்தோடைய சூழ்நிலை எப்படி மாறுது, அதையும் மீறி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றதான் படத்துடைய கதை. ஆரம்பத்தில் இருந்தே மாணிக்கம் யார், மாணிக்கத்தோடைய குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருக்குது, மாணிக்கத்தோட மனைவி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டடாக வந்து மாணிக்கத்துக்கு இருக்காங்க, அவருடைய குழந்தைகள் வந்து எந்த நிலைமையில் இருக்காங்க, இப்படி எல்லா விஷயமும் நமக்கு வந்து தெரியுது. அந்த பெரியவருடைய சூழ்நிலையுமே காமிச்சு நம்மளை வந்து ரொம்ப கன்வின்சிங்காக என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்ற ஒரு பதட்டத்தில், அதாவது இந்த 1,50,00,000 ரூபாய் விழுந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுற மாணிக்கத்துக்கு வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கும்போது அந்த டென்ஷனை நமக்குள்ளேயுமே எடுத்துகிட்டு இருந்தார் டேரக்டர். கிட்டத்தட்ட அது ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாரா இல்லையா, என்ன நடக்க போகுது, ஒரு பக்கம் போலீஸ் துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அவங்க வீட்டில் ஆட்களை வந்து எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் மீறி தான் சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றணும்னு மாணிக்கம் வந்து ஆசைப்படுறாரு. இப்படி இந்த டென்ஷன்லேயே நம்மளை வந்து கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாரா இல்லையா அப்படின்றத டென்ஷன்லேயே வந்து நம்மளை வந்து வச்சுக்கிறாரு. ஸோ இது வந்து படம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். இதில் குறிப்பாக படம் பார்த்து முடிச்சப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து டேரக்டர் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் வந்து எளிய மனிதர்களுடைய நேர்மை. அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நேர்மையாக இருக்காங்க அப்படின்றத இந்த படத்து மூலிமா மீண்டும் நமக்கு எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு டேரக்டர். இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து இருக்கும். அதில் மெயினாக வந்து அந்த பொண்ணுக்கு பேச்சு வராதனால சர்ச்சிலேருந்து ஃபாதர் வந்து ப்ரே பண்ணிட்டுருப்பாரு. அந்த ப்ரேயருக்கு லேட்டாக வர மாணிக்கம் வந்து வந்து உட்காந்து திருவாசகத்தை வந்து படிச்சு காமிப்பார் ஃபாதர்கிட்ட. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமைக்கு நான் இன்றைக்கி வந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை வந்து சொல்லுவார். அப்படியே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எளிய மக்கள் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்யுன்யமாக தோழமையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து சில பேருக்கு பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக காண்டாக தான் செய்யும். பட் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காட்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய வாழ்வியலாக இருக்குன்றத பதிவு பண்ணி ஆகணும். ஸோ படத்தோடைய ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃப்ளாஷ்பேக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ரெண்டாவது, படத்தில் வரக்கூடிய சாங்ஸ், அதாவது படத்தோட இன்னும் கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. தனியாக கேட்கும்போது ஒரு வேளை நல்லா இருக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போ பிஜிஎம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இது ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமாக படம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது எளிய மனிதர்களுடைய நேர்மை எந்த அளவுக்கு வந்து நியாயமாக இருக்காங்க அவங்க அப்படின்றது வந்து நமக்கு சொல்லாமல் சொல்லியிருந்தாரு. நமக்குள்ளே இருக்கிற நேர்மையை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு டேரக்டர் வந்து ஒரு கோரிக்கை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. திரு மாணிக்கம் படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம புலிகேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.